வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழனுக்கும் நிலாவுக்கும் இந்த ட்ரிப்பு ரொம்பவே நல்லா போகுது. இது அந்த பெரியவங்களுக்கான ட்ரிப் மாதிரி தெரியல, இவங்களுக்கான ட்ரிப் மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்கார்ந்துருக்க சோழன் ஒரு சாங்கை ப்ளே பண்ண நிலா அதில் ரொம்ப லயிச்சு பாடிக்கிட்டே வர்றாங்க. நிலா ஒரு இடத்துல நிறுத்த சோழன் அதை கண்டினியூ பண்ண நிலா இப்போ சோழன் பாடுறதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாக நாம் அப்படின்னு அவரு ரொம்ப லயிச்சு பாடிட்டு இருக்க சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க நிலா. மெய் மறந்து பாட்டை பாடிக்கிட்டே சோழன் கியர் மாத்த அவரோட கை அங்க இருந்த நிலாவோட கை மேல மோதிடுது. ஷாக் அடிச்ச மாதிரி கையை நகர்த்துறாரு அவரு. ஐயோ திட்ட போறா அப்படின்னு சோழன் பயத்தோட நிலாவை பார்க்க நிலா அதை கண்டுக்கவே இல்லை. அப்பா ஒன்னும் சொல்லலடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியா அவரோட உடம்புல பரவ ஒரு சின்ன புன்னகை இதழ்களில் வந்து ஒட்டிக்குது. நிலா சீரியஸா வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர அதான் ஒரு தடவை இடிச்சு பார்த்துட்டோம்ல, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சோழன் அதே வேலையை பண்றாரு. இப்பவும் நிலா அதை கவனிக்காம வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதோ நினைவுல சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க. ஓகேடா சோழா, ரூட் கிளியர் ஆயிட்டு இருக்குது உனக்கு அப்படின்ற சந்தோஷத்தோட மெதுவா கைய நிலாவோட கை கிட்ட கொண்டு போறாரு. அடுத்ததா கார் வந்து ஒரு கோவில் கிட்ட நிக்க சோழன் சீட் பெல்ட்டை கழட்ட நிலாவும் கழட்டுறாங்க. பெரியவங்க ரெண்டு பேரும் ஆன்னு தூங்கிட்டு இருக்காங்க. மா மா அப்படின்னு சோழன் கூப்பிட வந்துட்டோமா சோழா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வந்துட்டோமா, வீடு வந்துருச்சு. சரி சரின்னு அவங்க கண்ணை முழிச்சு நிமிந்து உட்காடுறாங்க. சுரேஷ் சார் நிமிந்து கண்ணை முழிச்சு பாக்குறாரு. வர்ற கொட்டாவியை அடக்கிக்கிட்டு சீக்கிரமா வந்துட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அவங்க கேட்க, ஆமாம்மா கொஞ்சம் டிராஃபிக் கம்மி, இல்லைன்னா 7 மணி ஆயிருக்குன்றாரு அவரு. சீக்கிரமா வந்தது ரொம்ப நல்லதுதான், அசதியா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிறாரு அவரு. வாங்கன்னு சோழன் இந்த பக்கமும் அந்த பக்கம் நிலாவும் கீழே இறங்குறாங்க. அவங்க இறங்கி வீட்டு சாவியை தருக்க சோழன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. சரிங்கம்மா நாங்க அப்படியே போயிட்டு வரோம்னு சோழன் சொல்ல, என்னது அப்படியே போறீங்கிறீங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கன்றாங்க அந்த அம்மா. இல்லம்மா டைம் ஆயிடுச்சுங்கிறாரு சோழன். டைம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி தேடுவான்னு சொல்ல முடியாது, அவளும் நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல நிலா சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க. இல்லங்கம்மா நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க, நாங்க வந்தா எங்களை வேற கவனிக்கணும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க இன்னொரு நாள் வர்றோங்கிறாரு சோழன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்கன்றாங்க லக்ஷ்மி அம்மா. என்னம்மா நிலா நீ வீட்டுக்குள்ள வரமாட்டியா அப்படின்னு அவங்க கேட்க, அப்படிலாம் இல்லம்மா வரோம் அப்படின்றாங்க நிலா. டேய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வாடா, ரொம்ப ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செல்லமா ஒரு மிரட்டிட்டு உள்ளர போறாரு சுரேஷ் சார். அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வர வேலையா ஃபேனை போட்டு விடுறாரு. நிலாவும் ஹால் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வீடு ரொம்ப நல்லா இருக்குங்கம்மான்றாங்க. எப்பவோ இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி போட்டது இப்போ நாங்க இருக்க யூஸ் ஆகுது அப்படிங்கிற லக்ஷ்மி அம்மா, இருங்கம்மா காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க. அப்படின்னு நிலா தலையாட்ட உட்காரு சோழாங்கிறாரு அவரு. நீயும் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சோஃபால உட்கார இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு சோஃபால உட்காடுறாங்க பக்கம் பக்கமா. சோழா இந்த ட்ரிப் நாங்க நினைச்சதை விட ரொம்ப நல்லா இருந்தது, சோழன் வந்தா எங்களுக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுள் தான், அதுவும் இந்த வாட்டி நீயும் எங்க கூட வந்தல்ல ரொம்ப சந்தோஷமாங்கிறாரு அவரு. தேங்க்யூ பாங்கிறாங்க நிலா. அதுக்கப்புறம் அவர் ஏதேதோ பேச இவங்களும் அந்த அரட்டையில கலந்துக்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க 3 பேரும். லக்ஷ்மி அம்மாவும் வந்த கையோட காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க 3 பேருக்கும். நிலா காஃபியை குடிக்க போக, நிலா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க, உங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல சோழனுக்கு ஏக சந்தோஷம். நிலாவுக்கு எதையும் காட்டிக்க முடியாது. சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாங்க. காஃபியை குடிச்சிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு உள்ளர போறாங்க லக்ஷ்மி அம்மா. மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து பேசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஊர்ல இருக்காங்கன்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல அப்படின்னு லக்ஷ்மி அம்மா அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. அப்படின்னு அவரும் காஃபி கப்பை வச்சுட்டு போறாரு. வாங்க இந்த பக்கமா வந்து நில்லுங்க அப்படின்னு அவங்க சொல்ல அவரும் அவங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து நிக்கிறாரு. சோழா எந்திரிங்கன்னு சொல்ல சோழனும் நிலாவும் எழுந்திருக்கிறாங்க. 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் பக்கமா வர குடும்பங்கிறாரு சுரேஷ். சுமங்கலி பொண்ணு நெத்தியில குங்குமம் இல்லாம இருப்பியா அப்படின்னு அவங்களே நெத்தியில குங்குமம் வச்சு விடுறாங்க. எனக்குன்னு பறக்கிறாரு சோழன். சோழன் குனிய அவரோட நெத்தியிலையும் குங்குமம் வச்சு விடுறாங்க. அப்பா அம்மா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா திடுக்குன்னு பார்க்க ப்ளீஸ்ங்க அப்படின்ற மாதிரி சோழன் ஜாட காட்ட
நிலாவும் சரின்னு சிரிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க குனிறாங்க. ரெண்டு பேரும் பிளஸ் பண்றாங்க. ஏங்க இத கொஞ்சம் புடிங்கன்னு கையில இருக்க தட்டை ஹஸ்பண்ட் கிட்ட குடுக்குறாங்க லக்ஷ்மி அம்மா. இங்க திரும்பமா அப்படின்னு சொல்ல நிலா திரும்ப தட்டுல இருக்க பூவை எடுத்து நிலாவோட தலையில வச்சு விடுறாங்க. வச்சதும் நிலா திரும்ப அப்படியே கண்ணத்தெல்லாம் திருஷ்டி கழிச்சு எவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குன்றாங்க அவங்க. அப்படிங்க இந்தாங்க அப்படின்னு நீட்டுறாங்க ஒரு கவரை. அந்த தட்டோட நீட்ட வாங்கிக்கோங்கன்றாரு சோழனும். நிலாவை வாங்கிக்க. டேய் சோழா, நிலாவை பத்திரமா பாத்துக்கணும் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சரி சரிங்க வாங்குறாரு அவரு. இதே போல சந்தோஷமா பல 100 வருஷம் நீங்க வாழணும் அப்படின்னு அவங்க வாழ்த்த ரெண்டு பேருமே ஸ்மைலோட நிக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னது யோசிங்க, மறந்துடாதீங்க, சீக்கிரமே குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல சோழன் எதிர்பார்ப்போட நிலாவை பாக்குறாரு. நிலா அமைதியா இருக்க சொல்லிடலாங்கம்மா அப்படின்னு சமாளிக்கிறாரு. அப்புறம் சோழா இன்னொரு வாட்டி நிலாவை சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வான்றாரு அவரு. ஆமாங்கிறாங்க அந்த லேடியும். பார்த்து கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவரு சோழனோட தோல்ல தட்டி கொடுக்க சரிங்கப்பா சரிங்கம்மான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. போயிட்டு வரோன்னு நிலாவும் சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. நிலா தட்டோட வெளியே வந்துட்டு இருக்க சோழன் வந்து கார் எடுக்கிறாரு. ரெண்டு பேரும் இப்ப தனியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஏங்க உங்களுக்கு ட்ரிப் எல்லாம் பிடிச்சிருந்ததான்னு கேக்குறாரு சோழன். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நிலா சொல்ல சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போறோமா அப்படின்னு நிலா கேட்க ஆமா வீட்டுக்கு தான் போறோங்கிறாரு அவரு. வேற எங்கேயாச்சும் போலாமான்னு கேக்குறாங்க நிலா. வண்டியை திருப்பி அப்படியே அன்பிளான்டா ஒரு ட்ரிப் போலான்னு சொல்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க அப்படி சொல்லல, பீச் போலாமா அப்படின்னு நிலா கேட்க சோழனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுதா. போலாமேங்கிறாரு. நீங்க கேட்டு நான் கூட்டிட்டு போகாம இருப்பேனா, இதோ வண்டியை எப்பவே திருப்பிடுறேன் அப்படின்னு அவர் வண்டியை திருப்ப ட்ரிப்பு டக்குன்னு முடிஞ்சிருச்சா, அதான் எங்கேயாவது போயிட்டு போலாமேன்னு தோணுச்சு அப்படின்னு நிலா சொல்ல இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணுமா, பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க, இதோ வண்டியை உடனே திருப்பிடுறேன் அப்படின்னு அடுத்து வர இடத்துல யூட்டர்ன் போடுறாரு சோழன். நடேசன் அவரோட கட்டில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க சந்தான்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு அனீஷ். வா அனீஷ், சந்தா உள்ளதான் இருக்கா, நீ இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வான்னு கூப்பிடுறாரு. அவரு கட்டில கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிட்டு இங்க உட்காருன்னு இடம் கொடுக்குறாரு. அனீஷும் உட்காரு. ஆமா பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்குறாரு அவரு. ஆமாங்கய்யா, பீகார்ல இருந்து சந்தாவை கூட்டிட்டு போக இங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல அப்புறம் அப்படின்னு கதை கேட்குற ஆர்வத்தோட கேட்குறாரு நடேசன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரொம்ப பெருசா விலாவாரியா விவரிச்சிட்டு இருக்காரு அனீஷ். அவங்க வீட்டை விட்டு வந்தது, சந்துக்குள்ள போறப்ப ரெண்டு பக்கத்தையும் அடைக்கிற மாதிரி ஆட்டோ வந்து நின்னது, அவங்க இடம் தெரியாம விசாரிச்சுட்டு இருந்தது, அப்ப வானதி டக்குன்னு அங்க வந்தது, சந்தாவை கூட்டிட்டு பல்லவாணி ஆட்டோ பிடிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனதுன்னு வரிசையா சொல்லி முடிக்க அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு நடேசன். ஆமா வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு உனக்கு உறுதியா தெரியுமா அப்படின்னு நடேசன் கேட்க போயிட்டாங்க ஐயான்றாரு அவரு. எப்படி சொல்ற, பீகார்ல இருந்து உன் தங்கச்சியை தேடி வந்திருக்காங்க, நீங்க இல்லைன்னு உன்ன இருந்து ஒரு 2-3 நாள் இங்கே இருந்து உங்களை தேடி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்காது அப்படிங்கிறாரு நடேசன். தேடிக்கிட்டு தான் இருந்தாங்க, நானும் அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள சந்தாவை அங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அதனால அது வரைக்கும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க அனீஷ். ஏன்பா 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுவேன்னு நடேசன் கேக்குறாரு. வேற என்ன பண்றது, இதே ரிப்பீட் தான் அப்படின்னு சொல்லாம தெரியலன்றாரு அனீஷ். ஆமா உன் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன அவ்வளோ பெரிய ஆளுங்களா அப்படின்னு நடேசன் கேட்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அனீஷ் ஆரம்பிக்க எனக்கா பீகாரை பத்தி தெரியாது, நான் எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன், அப்படிதான் தெரியாதனமா ஒரு தடவை ஒரு கிராமத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன், ஐயோ நான் பட்ட பாடு இருக்கே, இங்க பாரு அங்க நல்ல விதமான அனுபவமும் எனக்கு இருக்கு, கெட்ட விதமான அனுபவமும் எனக்கு இருக்கு, ஆனா ஓ ஆளுங்க தான் என்ன கேட்டகிரினே எனக்கு தெரியல அப்படின்னு நடேசன் சொல்ல அவங்க ரொம்ப மோசமானவங்க ஐயா, சந்தாவுக்கும் என் மாமாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க, சந்தாவுக்கு என் மாமாவுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, இங்க வந்து என்ன கூட்டிட்டு போன என்கிட்ட ரொம்ப அழுதா அப்படின்னு அனீஷ் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படியா, நான் உச்சி கொட்டிட்டு இருக்காரு அவரு, அதனாலதான் நான் அவளை அங்க இருந்து இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல ஓஹோன்னு பாத்துட்டு இருக்காரு. என்னால இந்த அளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது, வீட்டுல எல்லாரும் சந்தாவுக்கும் என் மாமாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்க, அதுக்கு தடையா சந்தா இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் இப்படி எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல. அது சரி,
இப்ப சந்தாவை சேரனுக்கு கட்டி வைக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நடேசன் கேட்க இல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. சேரனுக்கும் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் என்ன சட்டப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானேங்கிறாரு நடேசன். இப்ப கல்யாணத்தை முடிச்சிட்டோன்னு வையே உங்க வீட்டு ஆளுங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணா கூட லோக்கல் போலீஸை வச்சு டீல் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க பக்கம் தான் இருக்காங்க. இப்ப சந்தாவும் அவங்கள எதிர்த்து பேசிட்டான்னு வையே உன் வீட்டு ஆளுங்க இங்க தலை வச்சு கூட படுக்க முடியாதுல்ல. என்ன நான் சொல்றதுன்னு நடேசன் கேட்க நானும் அதைத்தாங்க ஐயா யோசிக்கிறேன் அப்படின்னு அனீஸ் சொல்ல ஏய் இதுலலாம் யோசிக்கிறதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. இங்க பாரு சட்டை போட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க. இல்லன்னு வையே உன் வீட்டு ஆளுங்க இங்க வந்து சந்தாவை தூக்கிட்டு போய் உன் மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது சந்தாவுக்கும் கஷ்டம் சேரனுக்கும் கஷ்டம்ல அப்படின்னு நடேசன் கேட்க அனீஸ் அமைதியாவே இருக்காரு. இங்க பாரு எதுவா இருந்தாலும் சட்டப்பட்டுன்னு யோசிச்சு சீக்கிரமா செஞ்சிடுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல நீங்க எங்கிட்ட பேசுறதுக்கு உங்க பையன்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்காரு அனீஷ். சரிங்க ஐயா நான் போய் பையா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா சட்டப்பட்டுன்னு பேசி முடிங்க போப்பான்னு நகர்ந்து உட்கார்றாரு அவரு. இங்க பாண்டி இன்னமும் வனதி கிட்ட பேசுன்னு பேசிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல சமாளிச்சுட்டு இல்லைன்னு கேட்க அதெல்லாம் சமாளிச்சுட்டேன்னு வனதி சொல்லிட்டு இருக்கு. அனீஷ் உள்ளர வர்றாரு. சேரன் சாப்பாட்டு பாத்திரத்தை கொண்டு வந்து உள்ளர வைக்கிறாரு. அனீஷை பார்த்து வா அனீஷ் சாப்பிடலாங்கிறாரு. இருக்கட்டும் பையான்னு அனீஷ் சொல்ல வாங்க பையா அப்படின்னு பாண்டியை எழுந்து ரிசீவ் பண்றாரு. சந்தாவும் கொண்டு வந்து பொருள் எல்லாம் வைக்க அனீஷ் அவங்கள பார்த்துட்டு சந்தான்னு கூப்பிடுறாரு. அவங்களும் ஓடி வந்து அண்ணன் கைய பிடிச்சுக்க எப்படி இருக்கன்னு ஹிந்தியில கேக்குறாரு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சந்தா கேட்க அவரு டீக்கேன்றாரு. அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு வானதி பூரிப்போட சொல்ல ரொம்ப நன்றிங்க சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க இல்லன்னா என்ன பண்ணிருப்போன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு அனீஷ் சொல்ல பரவாயில்ல ப்ரோ நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு வானதி எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிக்க எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சரி எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாங்கிறாரு சேரன். உட்காரு சாப்பிடலாமான்னு பாண்டி கேட்க சரின்னு வானதியை உட்கார போறாங்க. சேரன் கிச்சனுக்கு போக சந்தாவும் உள்ளர போறாங்க. பல்லவா அப்படின்னு பாண்டி கூப்பிட இதோ வரேனேங்கிறாரு. வாடா சாப்பிடலாம் அப்படின்னு அவரு கூப்பிட பல்லவனும் வர்றாரு. அனீஷ் வானதி பாண்டி பல்லவன் எல்லாரும் உட்காடுறாங்க. இவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு ரவுண்டு கட்டி உட்கார இங்க சோழனும் நிலாவும் பீச்சுக்கு வந்திருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் பேர் ஜோடியாவும் தனித்தனியாவும் உட்கார்ந்துருக்க. நிலாவும் சோழனும் மணல்ல உட்காந்து அலையவே பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் நிலாவையே ரசிச்சிட்டு இருக்காரு. அவங்க தலையில இருக்க நீளமான பூ அதை விட நீளமான அவங்க முடின்னு நிலா கடலை ரசிச்சிட்டு இருக்க இவரு நிலாவை ரசிச்சிட்டு இருக்காரு. ஏங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போய் நிக்கலாம் மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்க நிக்கணும்னு தான் இருக்கு போகுவான் நிலா கேக்குறாங்க. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் ஆயிடுது. நான் பர்மிஷன் கொடுக்கணும் நான் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க சிச்சி அதெல்லாம் இல்லை அப்படின்னு நிலா வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க அதானே பார்த்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு அவரு. போலான்னு யோசிச்சேன் கரெக்டா நீங்களும் கேட்டீங்க அதான் சொன்னேங்கிறாங்க நிலா. அட போங்கங்க நாம என்ன பெசன் நகர்லயா குடியிருக்கோம் நினைச்ச நேரத்துல பீச்சுக்கு வர்றதுக்கு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீச்சுக்கே வர முடியுது போய் நில்லுங்க போங்க அப்படின்னு சோழன் சொல்ல சரின்னு எழுந்து போறாங்க நிலா. செருப்பு கழட்டி விடுற நிலா. சோழன் என் செருப்பை பாத்துக்கிறீங்களான்னு கேட்க என்ன செருப்பை பாத்துக்கவா ஏங்க இந்த செருப்பை யார் எடுக்க போறான்னு கேக்குறாரு. இல்ல யாராச்சும் எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நிலா கேட்க ஏங்க உங்க செருப்பை நான் பாத்துக்கிட்டா நான் பீச்சில் வந்து நிக்க வேணாமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்களும் வர்றீங்களான்னு நிலா ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா வரமாட்டேன்னு நினைச்சீங்களா என்ன அப்படின்னு சோழன் கேட்க இல்ல வரேன்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க நிலா ஒரு மாதிரியா. வரேங்க நானும் வரேன் போதுமா அப்படின்னு சோழன் சொல்ல சரி அப்ப செருப்பை என்ன பண்றதுங்கிறாங்க நிலா. ஷோ அட விட்டுட்டு வாங்கங்க உங்க பொக்கிஷத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க விட்டா செருப்புக்கு காவல் போட சொல்லிடுவா போல இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு சோழன். நிலா முறைச்சிட்டே நிக்கிறாங்க. வாங்கன்னு சோழன் நடக்க நிலா இன்னொரு தடவை செருப்பை திரும்பி பார்த்துட்டு போறாங்க. 2 பேரும் அதிகமா ஆர்ப்பரிப்பு இல்லாத இடத்துல வந்து நிக்கிறாங்க. அலைகள் மெதுவா காலை தொட்டுட்டு போக ஏங்க வாங்கங்கன்னு கையை நீட்டுறாரு சோழன். இல்ல வேணாங்க ரொம்ப உள்ளர போக வேணான்னு சொல்ல அட வாங்கங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு சோழன். சோழன் போதும் சோழன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கன்னு கூட்டிட்டு போறவரு வர்ற அலையை பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு பெரிய அலை அப்படின்னு மணல் பகுதிக்கு ஓடி வர்றாரு. நிலா அவருக்கு முன்னாடி ஓடுறாங்க. 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அலையில ஜங்னு குதிச்சுட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. வழக்கம் போல ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணியை அள்ளி தெளிச்சுக்கிட்டு ஏத்தி விட்டுட்டு விளையாடுறாங்க. அலை வர்றப்ப சோழன் குதிக்க அதை பார்த்து நிலாவும் குதிக்க 2 பேரும் மாறி மாறி குதிச்சுக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு அலையில ரொம்ப விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி நிக்கிறவங்க
பஸ் பஸ்ன்னு மூச்சு எடுக்கிறாங்க. சோழன் இடுப்புல கையை வச்சுட்டு ஏங்க போலாமான்னு கேக்குறாரு. ஆல்ரெடி பாதி நனைஞ்சிட்டோம், அப்புறம் என்ன முழுசா நனைஞ்சிடுவோங்கிறாரு அவரு. ஆஹாஹா அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சுக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, 45 நிமிஷமா ஆடும்போது வராத ஜலதோஷம் முழுசா நனைஞ்சா வந்துரும்ல அப்படின்னு அவரு கிண்டலா கேட்க, நிலாவும் சீரியஸா ஆமாங்க சரி வாங்க போலான்னு சொல்ல, போங்க வரேன்ட்டு அவர் தண்ணிலேயே நிக்கிறாரு. 2 பேரும் கரைக்கு ஏறிட்டு இருக்க அலை கொஞ்ச தூரம் அவங்க 2 பேரையும் துரத்தி விட்டுக்கிட்டே வருது. நிலா நடந்துகிட்டே என்ன வெயிலு அப்படின்னு சொல்லிக்கிட்டே செருப்பு போட்டுட்டு உட்காடுறாங்க. சோழனும் பக்கத்துல உட்காடுறாரு. ஒருத்தர் கையில தட்டோட வர்றாரு. தேங்காய் மாங்காய் சுண்டல்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அண்ணன் சோளம் வேணுமான்னு கேக்குறாரு. வாங்கன்னு கூப்பிடுறாரு சோழன். 2 கொடுங்க. எவ்வளவுன்னு கேட்க, 1.30 2 60ங்கிறாரு அவரு. அதை கொடுங்க அப்படின்னு பாயில்டு ஸ்வீட் கார்னு வாங்கி நிலா கிட்ட ஒன்று கொடுத்துட்டு இவரு ஒன்று பொரிச்சிட்டு இருக்காரு. நிலா ஒவ்வொரு காணையா புடுங்கி புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. ஏங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா என்னைக்குங்க சாப்பிடுவீங்க? இதெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது, அப்படியே எடுத்து அப்படியே அப்படின்னு மொத்த கதிரையும் வாயில வச்சு எவ்வளவு கடிக்க முடியுமோ அவ்வளவு கடிச்சு இப்படி எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்கும், சாப்பிடுங்கன்றாரு சோழன். இப்படி ஒன்னொன்னா சாப்பிட்டா எப்படிங்க டேஸ்ட் தெரியும்? நான் சொன்ன மாதிரி இப்படி வச்சு அப்படி கடிங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, நிலா ஆன்னு பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியா அப்படின்னு கடிக்க ட்ரை பண்ணிட்டு, ஏங்க சூடா இருக்குன்றாங்க. சூடா தாங்க இருக்கும், அதையும் தாண்டி அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்க, செம்மையா இருக்கும் அப்படிங்கிறாரு சோழன். நிலாவும் அதே மாதிரி கடிச்சு சாப்பிட ஒரு வாய் சாப்பிட்டவனையே, ஏங்க இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாரு சோழன். அவங்களும் நல்லா இருக்குன்றாங்க. இருக்குல்ல, இப்படிதான் சாப்பிடணுங்கிறாரு சோழன். சோழன் அரசோளத்தை 1/2 நிமிஷத்துல காலி பண்ணியிருக்க. நிலாவும் கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. சோழன் காண குறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, நீங்க பெரிய ஆளா வரணும் சோழன் அப்படின்னு நிலா சொல்ல, என்னது அப்படின்னு தகச்சு பாக்குறாரு அவரு. புரியலங்கன்னு சொல்ல, நீங்க பெரிய ஆளா வரணும்னு சொல்றேன், ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும், இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே காலத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு எதுவும் புரியல, யோசிக்கவும் தெரியல. அமைதியா அப்படியே திரும்பிக்கிறாரு. இல்ல அதுக்குன்னு வண்டி ஓட்டுறது தப்புன்னு சொல்லல, ஆனா லைஃப்ல அடுத்த கட்டம் என்ன, அதுக்காக என்ன பண்ணணும், எப்படி சக்சஸ் ஆகணும்னு ஒரு தேடல் இருக்கணும், ஒரே இடத்துல முடங்கிடக்கூடாது. இப்போதைக்கு உங்களுக்கு ஆம்பிஷன் எதுவுமே இல்ல, இனிமே அப்படி இருக்காம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு நிலா பேசிக்கிட்டே போக, சோழன் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. கையில இருந்த கான் கூட அவரோட கவனத்தை பெற முடியல. அதே நேரத்துல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி ராத்திரி பகல்னு பார்க்காம வண்டி ஓட்டுறீங்களே, அது மாதிரிலாம் இல்லாம 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், மற்ற நேரம்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்ல, வேலை பார்க்கணும் ஆம்பிஷன் இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்னு மறுபடி காண குறிக்க ஆரம்பிக்கிறாரு சோழன். வேலை பார்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஆனா அதுல உங்களை நீங்களே கவனிக்காம விட்டுறக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, இன்னமும் குழம்பிதான் போறாரு. வேலை பார்க்குற 8 மணி நேரம் நல்லா வேலை பாருங்க, உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சு அதை நோக்கி ஓடுங்க, என்னதான் இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ற டைத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க, அதுவும் மைண்ட்ல இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டே போக, அவரு குழப்பமாவே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அன்வான்டா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, நிலா 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 ஒரு நிமிஷம், என்ன விட்டுட்டு போற மாதிரி ஏதாவது பிளான் ஆன சோழன் கேக்குறாரு. நிலா அதிர்ச்சியாயி என்னன்னு கேக்குறாங்க. இல்ல திடீர்னு எனக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றீங்களே, அதான் என்னை விட்டுட்டு போக போறீங்களோன்ற பயம் வந்துருச்சு அப்படின்னு சோழன் கேட்க, சாச்சா அப்படிலாம் இல்ல சோழன், இந்த ட்ரிப்பு முழுக்க இது ரிலேட்டடா தானே பேசிட்டு இருந்தோம், அதான் சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேங்கிறாங்க நிலா. நிஜமா தானே சொல்றீங்க? இல்ல காலையில எழுந்திருச்சு உங்க ரூமை பார்த்தா ரூம் காலியா இருக்கும், உங்க ரூம்ல நீங்க இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துராது இல்லன்னு கலக்கத்தோட கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது அப்படின்னு நிலா சொல்ல, ப்ராமிஸ்ங்கிறாரு இவரு. நிலாவும் அவரோட கை மேல கைய வச்சு ப்ராமிஸ்ங்கிறாங்க. நம்புறேங்க அப்படின்னு கையெடுத்துக்கிறவரு மறுபடியும் கான் சாப்பிட ஆரம்பிக்க, நிலா சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்காக நிறைய செய்யறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனா நான் உங்களுக்காக எதுவுமே செய்யறது இல்ல, அதான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுன்றாங்க அவங்க. உங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யட்டும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சோழனுக்கு ஒரே ஆச்சரியமாகுது. ஏங்க நீங்க என் கூட இருக்கதே எனக்கு பெரிய உதவி தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவ்வளவுதானான்ற மாதிரி பாக்குறாங்க நிலா. என் வீடெல்லாம் ஒரு வீடா? இப்ப கூட பரவாயில்ல, நீங்க வந்தப்ப இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் வீடே கிடையாதுங்க, வீடு மாதிரி ஒண்ணு, அவ்வளவுதான். அந்த வீட்டுல நீங்க இருக்கிறதே பெரிய விஷயங்க, இதுக்கு மேல நீங்க எனக்கு என்னங்க செய்யணும், இதுவே போதுங்க
அப்படின்னு சோழன் சொல்லி முடிக்க, எதை சொன்னாலும் இந்த டைலாக்கை மட்டும் மறக்காம சொல்லிடுங்க. எனக்கு நிஜமா உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேங்கிறாங்க நிலா. சோழனும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எதை கேட்டாலும் பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. நிலாவை யோசிக்காம பண்ணுவேன்றாங்க. சோழன் அடுத்தும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன கேட்க போறாரு, அதை நிலா பண்ணுவாங்களான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.